நம்ம விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோரில் நடிக்கக்கூடிய ஸ்டாலின் மற்றும் நிரோஷா அவர்களுடைய காம்பினேஷனில் ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சீரியல் வரக்கூடிய 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இதில் மக்கள் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரை முடிச்சுட்டு இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எண்டு கார்டு போடுறதுக்காண்டி தான் இந்த ப்ரொமோவை சேனல்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அண்ணே, நீங்கள் பார்க்குறதுக்கு அச்சத்தில் அப்படியே என்ன மாதிரி இருக்கீங்க. அதில் 2 கேரக்டரையும் மீட் பண்ண வச்சு அவங்க பேசுகிற மாதிரி ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. அதாவது சென்னையில் லக்ஷ்மி மெஸ் வச்சிருக்கிறவர் குன்னக்குடியில் பாண்டியன் ஸ்டோர் வச்சிருக்கிறத பேசுகிற மாதிரி, அண்ணே நீங்கள் என்ன மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் நீங்கள் தான் மளிகை கடை ரொம்ப ஃபேமஸாக இருக்கீங்க, எங்கள் மெஸ்ஸுக்கு நாங்கள் ஜாமான் உங்கள்கிட்டே வாங்கிட்டு போகலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாண்டியன் ஸ்டோர் கேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 3 பசங்க 2 பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு கேட்குறாரு. இவரு 4 பசங்க 1 பொண்ணு அப்படின்னு சொல்லி லட்சுமி மெஸ்ஸுக்காரர் சொல்கிறாரு. மூத்தவன் பேர் குமரன், 2வதுக்காரன் பேர் முருகன், 3வது தான் பொட்ட பிள்ளை அவள் பேர் தெய்வானை, 4வது பேர் சண்முகன், கடைக்குட்டி பேர் கார்த்திகேயன்னு பேர் வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் குழந்தைங்களோட பேரெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த கேரக்டர்கிட்ட. அப்போ கிட்டத்தட்ட நம்ம 2 குடும்பமும் ஒரே மாதிரி தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோர் கேரக்டர் சொல்றாரு. ஆனால் கதை வேற இல்லை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி மெஸ் கேரக்டர் சொல்றாரு. நம்ம ஊரில் பாண்டியன் ஸ்டோருக்கு எப்படி மக்கள் ஆதரவு கொடுக்காங்களோ அதே மாதிரி லக்ஷ்மி மெஸ்ஸுக்கும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நான் முருகனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ஸ்டோர் கேரக்டர் சொல்றாரு. கடவுள் அருளால குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும்னு சொல்லி எங்களை போலவே உங்கள் குடும்பங்களும் எப்போவும் காலகாலத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. நிறைய ரசிகர்கள் லக்ஷ்மி மெஸ்ஸே பேர் நல்லா தானே இருக்குது, எதுக்கு ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படின்ட்டு கேள்வி எழுப்புறாங்க. மக்கள் மனசில் இருக்கிற குழப்பத்தை நீக்கிறதுக்காண்டி தான் இந்த ப்ரொமோ வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பாண்டியன் ஸ்டோரை நிப்பாட்டிட்டு தான் இந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி இந்த ப்ரொமோவை வெளியிட்டிருக்காங்க. மக்களாகிய நீங்கள் இந்த 2 சீரியலையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நடிகர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.